ஆஸ் யூஷுவல் நம்மளோட சென்னை டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மார்னிங் எழுந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக டீ போட்டுட்டு அத்துக்குட்டி இப்போலாம் மார்னிங் எந்தோட கேரட் ஜூஸ் தான் கேட்குறாரு. ஸோ கேரட் ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு. மாவு இல்லைனா நமக்கு ஒரு வேலையும் ஆகாது. எப்போவுமே அரிசி உளுந்து தனித்தனியாக தான் ஊறப்படும். இந்த ஒன்றா சேர்த்து ஊற போட்டு அரைச்சி பார்க்கலான்ட்டு ஒன்றாவே போட்டாச்சு. எப்பவுமே அரைக்கீரை அண்டு சிறுகீரை வாங்கி தான் செய்வேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாலக்கீரை வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு அதை தான் பண்ணியிருந்தேன். 1 வீக்காகவே ஊரில் இருந்தால் பாவம் ஹஸ்பண்ட் ஹோட்டலே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்போன்ட்டு ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போவுமே 2 சைட் டிஷ் வந்து பண்ணுவேன். இந்த 4 சைட் டிஷ் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். மோஸ்ட்டாக என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்றத விட வெஜ் மீல் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து இன்றைக்கி ஒயிட் ரைஸ், மாங்காய் போட்டு சாம்பார், கீரை கூட்டு, முட்டை பொடி மாஸ், ஹெக் ஃப்ரை அண்ட் வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். அப்படியே சாப்பிட்டுட்டு சார் ஈவினிங் போல் வந்து ஆஃபீஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக கிளம்புனாங்க. அவங்கள அனுப்பி விட்டு அப்புறம் எனக்கு மாவு அரைக்கிற வேலை தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் மீந்துருச்சு. ஸோ எப்பவுமே ஒயிட் ரைஸ் போட்டு அரைச்சா மாவு நல்லாவே சாஃப்டாகவே வரும். ஈவினிங் ஃபுல்லாக என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி ஒன்று போட்டு குடிச்சிட்டு வீட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி vlogலாம் பிடிச்சதா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.